உங்களுக்கு உதவி செய்யறதுனா எனக்கு பிடிக்கும் தான். ஆனா இங்கேயே தண்ணியும் உணவும் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. இருந்தாலும் நீங்க வெளியூர்ல இருந்து வரேன்னு சொல்றீங்க. அதனால உங்களுக்கு என்னால முடிஞ்சது தரேன். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி தன்னால முடிஞ்ச ஒரு சோளக்கருதை சாப்பிட கொடுத்துச்சு. பறவையும் ரொம்ப பசியோட இருந்ததுனால நல்லா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டதும் பறவை சொல்லுச்சு, பறவையே, நீ எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். உனக்கு எப்போ உதவி வேணும்னாலும் நீ பக்கத்து காட்டுக்கு வரலாம். எங்க காடு ரொம்ப பசுமையாவும் சூப்பரா இருக்கும். அங்க உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் எப்பவுமே கிடைக்கும். அதனால உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்ப வரலாம். சரியா? அப்படி சொல்லிட்டு அந்த பறவை அங்க இருந்து தன்னோட காட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படியே பல நாட்கள் உருண்டோட ஆரம்பிச்சது. காட்டுல ரொம்பவே பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதனால பறவைகள் கூடி பேசுச்சு. காலு, ராணி, இந்த ஊர்லயே நம்மளால இனிமே இருக்க முடியாது. இங்க சுத்தமா தண்ணி இல்ல, நதிகள் எல்லாம் வறண்டு போச்சு, சாப்பிட்றதுக்கு உணவும் இல்ல. நம்ம பக்கத்து காட்டுக்கு போகலாம்.